Hi viewers, தமிழ் சமையல் ஸ்டுடியோல இட்லி மாவுல கார பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்ப 1 கப் இட்லி மாவு எடுத்துர்க்கேன். ஒரு panல 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்து, 1 ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை மாவோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழி பணியாரத்துக்கு மாவு தயாராகிருச்சு. ஃபஸ்ட்டு குழி பணியார சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்தலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் நாம் வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம். சுற்றி நல்லா பொன்னிறமாக வெந்து வந்த உடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குன்னு. திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான காரக்குழி பணியாரம் தயாராகிருச்சு. நீங்கள் டெய்லி காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி காரக்குழி பணியாரம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சாப்பிட்றதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.